வணக்கம். நமக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கு அல்லது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் வேற விஷயம். சிலருக்கு இருக்கலாம், சிலருக்கு இல்லாமல் இருக்கலாம். நான் ஒரு 20 வயசு வரைக்கும் அது மாதிரி தான் இருந்தேன். எனக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வீடு சுத்தம் பண்ணி விளக்கு ஏற்றுறது வைக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி இந்த பிரதோஷம் சஷ்டி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்போ எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ நம்ம சாமி கும்பிடுறோம்னா முழு முதற் கடவுள் விநாயகர், அப்புறம் மும்மூர்த்திகள், முப்பெரும் தேவியர், அப்புறம் அஷ்டதிக்கு பாலகர்கள், நவக்கிரகாதி தெய்வங்கள், சனகாதி முனிவர்கள், சப்த ரிஷிகள், சப்த மாதர்கள், சப்த கன்னியர், இன்னும் முக்கியமாக குலதெய்வம். முதல்ல குலதெய்வம் இதெல்லாம் நம்ம கும்பிடுறோம். அதற்கும் மேலே பார்த்தீங்கன்னா கிராம தேவதைகள்னு இருக்காங்க, காவல் தெய்வங்கள். அவங்கள காவல் தெய்வங்கள் தான் சொல்லுவாங்க, கிராம தேவதைகள். அதில் இந்த கருப்பு அப்படிங்கிற ஒன்று இருக்கு பாருங்க. பேரை சொன்னாலே என் பையனுக்கெல்லாம் புல்லரிக்கும். அது சம்பந்தமான பாட்டெல்லாம் வந்துச்சுன்னா அது ரொம்ப அடக்கிட்டு இருக்கும். நாம தான் மனுஷதான், தெய்வம் தான். அது நம்ம அந்த தெய்வத்தோட நம்பிக்கை தான் நம்மளை அந்த மாதிரி மெய்சில் இருக்க வைக்குது. அந்த தெய்வம் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை நம்மளை மெய்சில் இருக்க வைக்குது. அப்போ இது எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நான் 20 வயசுல ஒரு மண்ணாங்கட்டியா தான் இருந்தேன். மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது. சரியான சமையல் தெரியாது. தண்ணி நிறைய ஊற்றி வத்த வைப்பேன் குழம்ப. அப்புறம் மறுபடி தண்ணி ஊற்றி அதை சீராக்குவேன். இல்லைனாக்கா கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு அப்புறம் பத்தாம நிறைய தண்ணி வச்சு இது பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் இருப்பேன். அதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் அந்த சாமி கும்பிடுறதுங்கிறது அந்த ஒரு வெள்ளி செவ்வாய்க்கு ஒரு வீட்டில் விளக்கேற்றி ஒரு ஊதுபத்தி பொருத்தி அது சும்மா அப்படி செஞ்சுட்டு போகிறது தான் சரி. மற்றபடி ஒன்றும் தெரியாது. அப்படி இருந்தப்போ நான் எனக்கு ஒரு வயசுக்கு குறைவாக என்னோட பெண் குழந்தை இருந்தது. நடக்க ஆரம்பிக்காமல் இருக்கும்போது அப்போது ஒரு வீட்டுக்கு குடி போனோம். ரொம்ப சின்ன வீடு, ஒரே ஹால் தான். அதில் கொஞ்சமாக சுவர் வச்சு தடுத்து அந்த பக்கம் அடுப்படி வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். இந்த பக்கம் 2 பேர் படுக்கலாம். ஒரு தொட்டில் கட்டி என் குழந்தைய போடுவேன். அவளை நடக்க ஆரம்பிக்க. அப்புறம் ராத்திரியில் அழுதாக்கா தூக்கி பக்கத்தில் போட்டுப்பேன். இப்படி தான் இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு குடி போகும்போது அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, கை குழந்தை வச்சிருக்கிற, பின்னாடி கருப்பு இருக்குது, போய் ஒரு நாளைக்கு பத்தி சூடை வாங்கிட்டு போய் சுருட்டு வாங்கிட்டு போய் சாமி கும்பிட்டுவான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக போய் சுருட்டு ஊதுபத்தி சூடை வாங்கி வச்சு சாமி கும்பிட்டு வந்தோம். அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. சாமி கும்பிட்டு வந்தோம். சும்மாவே சொல்லுவாங்க, தொட்டில் பிள்ளைக்கு துணை இருப்பாள் மீனாட்சி. சாமி கும்பிட்டு வந்தோம். ஒரு நாள் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு என் கன்னத்தில் யாரோ இப்படி தட்டுற மாதிரி இருந்தது. தட்டுன்னு தெரிஞ்சிச்சு. ஓங்கியெல்லாம் ஓங்கி தட்டுனா ஒரு அடியில் போய் நம்ம யாரு அவரு இப்படின்னு 2-3 தட்டு தான் தட்டுனது சத்தம் கேட்டுச்சு. டப்புன்னு முழிக்கிறேன். நான் கண்ணை முழிச்ச அந்த செகண்ட் மட்டுமே தரையிலேருந்து விட்டம் வரைக்கும், வீடோட கூரை வரைக்கும் ஒரு கருப்பு உருவம் தெரிஞ்சது. அவ்வளோதான், மறைஞ்சிருச்சு. உண்மைங்க. என் கண்ணத்தை தட்டி என்னை எழுப்புனதும், நான் எழுந்திருச்சதும், எனக்கு தரிசனம் கொடுத்துட்டு விலகுனதும் உண்மை. புல்லரிக்குது எனக்கு. அப்போது நான் என்ன இந்த மாதிரி நடந்திருக்குன்னு அப்படியே திடுக்குன்னு தான் ஆச்சு. எனக்கு பயமெல்லாம் இல்லை. அப்போ இப்படி பார்த்தேன். எங்கள் வீட்டில் அப்படி தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, குழந்தைய காணும் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்டுச்சுட்ட, தண்ணி சத்தம் கேட்டுச்சு. பார்த்தாக்கா
அடுப்புக்கு பக்கத்து அடுப்படியில் வந்து ஒரு ஓரத்தில் பாத்திரம் விளக்குற இடம், அங்கே 2 3 பாத்திரத்தோட ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன். அந்த பாத்திரம் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்காது, அசைகிற பாத்திரம், இப்படி தொட்டோம்னா இப்படி சாயிற பாத்திரம். அதில் போய் தண்ணி டப்பு டப்புன்னு அடித்து அலைஞ்சு விளையாடிக்கிட்டு இருக்குது அந்த குழந்தை. அது என் பொண்ணு 1 வயசு கூட ஆகலை, அந்த மாதிரி அடித்து விளையாடிட்டு இருக்கு. தண்ணி பூரா மேலே கொட்டி அந்த பாத்திரமே கவிழ்ற நிலையில் இருக்குது. பார்த்து அதுக்கப்புறம் தான் எனக்கு திடுக்குன்னு ஆகி போய் அதை தூக்கிட்டு வந்து அந்நேரம் அதை தொடச்சி வேறு சட்டையெல்லாம் போட்டு அப்புறம் தான் எனக்கு யோசிக்கும் போது ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறமும் இன்னொரு தரம் அந்த குழந்தைக்கே இன்னொரு தரம் அந்த மாதிரி சம்பவம் நடந்து அப்பவும் அதே மாதிரி எனக்கு நடந்து இதாச்சு. கருப்புன்னா சாதாரணம் இல்லைங்க. உங்களுக்கு நீங்கள் அதை நம்புறவங்களா இருந்தால் தெரியும், அவ்வளோதான். இதை வந்து இத்தனை வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு பிறகு, 35 வயசுக்கு பிறகு உங்ககிட்ட சொல்லணுன்னுட்டு அது விதி இருந்துருக்குது. அது சொல்லிட்டேன். போயிட்டு வரேன்.